இங்க ஒரு லேடி காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு அட்டைப்பூச்சி இருக்கு. அதை பார்க்காம அப்படியே வெட்டிடுறாங்க. அதை வெட்டினது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்டுக்கு அதை சமைச்சும் தந்துடுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. உடனே ஒய்ஃப் போன் எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணலாமேன்னு பண்றாங்க. அதுக்கு இவரும் இது ஒரு சாதாரணமான வழியா தான் இருக்கும், வேணா வீடுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் இவரோட பிசினஸ் கிளைண்டோட சேர்ந்து எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் இவருக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவர் பாத்ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி இவரோட மூஞ்சியை துடைக்கிறாரு. அவர் மூக்குல இருந்து ரத்தமா வருது. அதை பார்த்ததும் இவருக்கு என்ன பண்றதுனே புரியல. இவரு ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மூக்குல வலியில ரத்தத்தை டிஷ்யூல தொடச்சுக்கிட்டு அவரோட மூஞ்சியில எந்தவித பயத்தையும் காட்டிக்காம நடிச்சுக்கிட்டு சாதாரணமா உட்கார்ந்திருக்காரு. அவரு மறுபடியும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போதே அவர் மூக்குல ஒழுவுற ரத்தம்னா அந்த கிளாஸ்ல வளைஞ்சிருது. அதை பார்த்ததும் சுத்தி உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவருக்கு பயங்கரமான தலைவலி வந்து அவரோட தலைய ஏதோ ஒரு புழு சாப்பிடுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகி அந்த இடத்துலயே விழுந்து அப்படியே இறந்து போறாரு.